மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஓப்பனாக சொல்லணும்னா அப்படி ஒன்றும் ஒரு பெரிய சிறப்பான குரு பெயர்வுன்னு இதை சொல்ல முடியாது. ஆனால் 3ஆம் இடத்திற்கு குரு போகிறது தவறுனாலும் அவருடைய பார்வை சில இடங்களில் நன்மையை செய்யும். அந்த விதத்தின் அடிப்படையில் திருமண தடையை விலக்கி கொடுக்கும், திருமணம் ஆகும். புத்திரபாகிய தடையை விலக்கி கொடுக்கும், புத்திரபாகியம் கிடைக்கும். அதனை அடுத்ததாக கணவன் மனைவி சண்டைகள் ஓரளவு கட்டுக்குள்ளே வரும். அவ்வளவுதான், சரிங்களா? பெருசாக எதிர்பார்த்துடக்கூடாது. நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அதாவது எதையுமே நீங்கள் முழுமையாக முடிக்க முடியாது. அந்த ப்ராசஸை மட்டும்தான் நகர்த்துமே தவிர பெருசாக ஒன்றும் மாற்றுற அளவுக்கு இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் சமாளிக்கிறதுக்கான பண வரவு கையில் நிற்காது, விரைந்து ஆகிட்டு இருக்கும். ஆனால் அது வந்துக்கிட்டே இருக்கும் பணம், சரிங்களா? அந்த மாதிரி பண வரவு அப்பப்போ கொடுத்து காப்பாற்றப்படுவீர்கள். இருந்தாலும் அன்பு நண்பர்களே, பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்காதீர்கள். உடல்நிலையில் கவனம் வச்சுக்கிடுங்க. தேவையில்லாமல் அலைச்சல்கள், எந்த ஒரு சின்ன நல்ல விஷயம் கூட பல போராட்டங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த காலகட்டத்தில். அதனால் அகலக்கால் வைக்காமல் இருங்க. திருமண அமைப்புகளையும் பண வரவழையும் மட்டும் இந்த குரு பெயர்ச்சி ஓரளவு நன்றாக இருக்கின்றது. அவ்வளவுதான்.